வணக்கம். என்ன நடக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில்? நேற்றைய தினம் சர்வதேச போதை எதிர்ப்பு தினத்தையொட்டி முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையில் இளைஞர்கள் மத்தியில் போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு, அதை தடுப்பதற்கான விழிப்புணர்வுக்காக ஒரு மாரத்தான் நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த நிகழ்வையொட்டி நீங்கள் தமிழ்நாட்டில் விஜயனுடைய ரசிகர்கள் எல்லாம் தங்களுடைய டிபியில் ஸ்டேட்டஸில் எல்லாமே அந்த வீடியோவை போட்டு அமர்க்களப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அதற்கு ஒப்பான இன்னொரு வீடியோ ஒன்று தமிழ்நாடு முழுவதும் வைரலாகி கொண்டிருக்கிறது. பார்த்தவர்கள் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்தார்கள். என்ன நடக்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் என்று. அதாவது மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய விஜயனுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய கில்லி சரத் என்று சொல்லக்கூடிய நபர் 2 வருடங்களுக்கு முன்பு சென்னை சேப்பாக் மைதானத்தில் நடந்த IPL ஆட்டத்தின் போது கேலரியில் உட்கார்ந்துருக்கிறவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தன்னுடைய மொபைல் ஃபோனை அப்படி கவுத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே தன்னுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோன்னு தெரியல, அதை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பொடி பண்ணுறார். ஏதோ ஒரு மாத்திரையை லைட்டாக பொடி பண்ணுறார். இது மாத்திரையான்னு தெரியும். ஏன்னா மாத்திரையை மொபைலுக்கு மேலே வச்சு அந்த மாதிரியெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு பல பேர் வீடியோ போட்டுட்டாங்க. இது நடக்கும்போது 500 ரூபாய் தாளை வச்சு அப்படியே மறைச்சிக்கிறார். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அவங்க தன்னுடைய ஹேண்ட்பேகை வைத்து அது யாருக்கும் தெரியாதவாறு மறைத்து பார்த்து கொள்கிறார்கள். இந்த வீடியோவை வெளியிட்டு தக் லைஃப் மூவ்மெண்ட்னு வேற போடுறாங்க. இப்போது நல்லா தெரியும், இந்த போதைப்பொருள் பயன்படுத்துபவர்களுக்கு அல்லது இந்த லியோ மாதிரியான விஜயனுடைய படங்கள் பார்த்தவர்களுக்கு தெரியும் இது என்ன ஏது அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சதுமே இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? இந்த கில்லி சரத் என்று சொல்லக்கூடிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஒரு வீடியோ போடுறார். அந்த வீடியோவில் தன்னுடைய சின்ன குழந்தை மனைவியை நிப்பாட்ட வச்சுட்டு, என்னுடைய குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, அதனால தான் நாங்கள் அதை பிடிச்சி கொடுக்கறது அப்படிங்கிறது மாதிரி நாங்கள் பண்ணோம், அது தப்பாக பரப்பிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, இந்த முதல்ல வெளியான வீடியோவில் குழந்தைய நமக்கு தெரியல. அந்த வீடியோவில் குழந்தைய நான் பார்க்கல. ஒரு மனைவியும் நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, நானும் பார்க்கல. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டிருக்கிறது, வீடியோ ஆதாரம் வெளியாகி இருக்கிறது. ஆனால் இந்த நொடி வரையிலும் விஜயனுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நபர்களோ யாரோ இதை பற்றி எதுவும் பேசலை அப்படிங்கிறது மிகவும் வருந்தத்தக்க விஷயம். இப்போது நம்ம ஒரு செய்தியை சொல்ல வேண்டியிருக்கிறது. என்ன அப்படின்னா, இவருடைய துறை அப்படிங்கிறது மனிதவள மேம்பாட்டுத்துறை. ஏராளமான இளைஞர்களுடைய நல்வாழ்வுக்காக இல்லையா, அதற்காக அதனுடைய மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான துறை. அந்த துறையை அவர் சார்ந்த ஒரு வீடியோ இப்படி ஒன்று வைரலாகுது அப்படின்னா தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இது சம்பவம் ஒன்று. 2வது சம்பவம், விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு 40 நாட்கள் தான் ஆகுது. விஸ்வநாதன் சொல்லிட்டு ஒருத்தர், உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா, அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இல்லையா, தாவிகாவுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய நபர். அவர் சில தினங்களுக்கு முன்பு என்ன பண்ணார் அப்படிங்கிறத நம்ம கண்கூடாக போகிறோம். மாரத்தானுக்கு முதலுதவி பண்ணாரா அவர். சின்ன பாப்பாங்கெல்லாம் உட்கார்ந்துருக்கிறாங்க, முட்டுக்கு மேலே கையை விட்டு அப்படியே நல்லா மசாஜ் பண்ணுறாரு. அது அவர் சொல்கிறாரு அந்த வீடியோ வைரல் ஆனதுக்கப்புறம், அது நான் பிள்ளைகளுக்கு முதலுதவி செஞ்சேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி பல பேர் போக்சோ வழக்கு பியூஷ் மனிஷ் மாதிரியெல்லாம் நான் வழக்கு பதிவு செய்யணும்னு அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. கடைசியில் முதல்ல இதை யாராவது இதாக பண்ணிங்கன்னா நடக்கிறதே வேறன்னு மிரட்டி பார்த்தாரு. கடைசியில் சரண்டர் ஆகி மன்னிப்பு கேட்டிருக்கார் அப்படிங்கிறது 2வது செய்தி. 3வதாக ஒரு மிக முக்கியமான செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு வாரத்திற்கு முன்பு பிரபலமான ஒரு நாளிதழில் வந்தது விஜய் குறித்தான ஒரு குற்றச்சாட்டு, நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் குறித்தான ஒரு குற்றச்சாட்டு. அது என்ன அப்படின்ற நான் வாசித்து காட்டுறேன். டெல்லி விசிட்டோட, அதாவது டெல்லிக்கு போயிருந்தார் நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள். டெல்லி விசிட்டோட மங்களூர் முகாம்பிகை கோயிலுக்கு வருகை தந்தார் முதல்வர். கோயிலிருந்து திரும்பும்போது தனது காரை சிறிது தூரம் அவரே ஓட்டினார். அதை ராமச்சந்திரன் என்னும் PA வீடியோ எடுத்தார். அந்த வீடியோவை அவரது ஃபாரின் நண்பருக்கு அனுப்பி அதை அவர் சமூக வலைதளங்களில் பதிவிட்டார். அந்த வீடியோவை கையில் எடுத்துக்கொண்ட சமூக ஊடகத்தினர் காரின் டேஷ்போர்டில் ஐஸ் கியூபுடன் காணப்படுவது குவளை எனவும், ஒரு மலைவாச ஸ்தலத்தில் இசட் பிளஸ் செக்யூரிட்டி உள்ள காரை
ரேசர்கள் ஓட்டுவதில் ஓட்டலாமா எனவும், அஜித் சமீபமாக ரேஸ்களில் கலந்து கொள்வது பேசுபொருளாவதால் தன்னாலும் மிகப்பெரிய வேகத்தில் காரை ஓட்ட முடியும் என தன் ரசிகர்களுக்கு காட்டவே இப்படி செய்துள்ளார் எனவும் சர்ச்சை கிளப்பியுள்ளனர். இதையடுத்து சிஎம் அலுவலகத்தில் இந்த நிகழ்வு குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். வீடியோவை வெளியிட்ட ராமச்சந்திரனை தேடி வருகிறார்கள். அவர் மீது நடவடிக்கை இருக்கும் என தெரிகிறது. சமூக வலைதளத்தில் இந்த அளவில் அந்த வீடியோ பரவாமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அந்த வீடியோ வெளிநாட்டிலிருந்து பதிவிடப்பட்டுள்ளதால் அதை முற்றிலுமாக அகற்ற முடியவில்லை. 3 சம்பவங்கள். நான் முதல்ல இந்த கில்லி சரத் என்று சொல்லக்கூடிய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நபர், இவர் பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி நடந்திருக்கக்கூடிய சம்பவம். இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்படி ஒரு சம்பவத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ஒருவரோ அதிமுகவை சார்ந்த ஒருவரோ பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்கள் இருக்கு இல்லையா, இவனுங்கெல்லாம் இப்படி தான் பேசியிருப்பானுங்களா? நம்ம தெரியாமல் கேட்குறேன். ஏதோ 1-2 பேர் இது ஒரு செய்தியாக போடுறாங்க. ஆனால் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது. ஆனால் இதை ஒரு பேசு பொருளாக கூட மாற்றுவதற்கு ஊடகங்கள் ஏன் தயங்கி கொண்டிருக்கின்றன? நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம், ஒரு பிரபலமான தனியார் தொலைக்காட்சி மேரத்தானில் விஜய் ஓடுறாரு. ஒரு 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 சின்ன பாப்பா அவங்க பேட்டியை திரும்ப திரும்ப ஒளிபரப்பிட்டு இருக்காங்க. அந்த பாப்பா சொல்லுது, அப்பா அவருக்கெல்லாம் 52 வயசுன்னு சொல்ல மாட்டாங்க, 18 வயசு சின்ன பையன்ப்பா, அழகனப்பா, அதை போட்டு போட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு இது தேவையா? நான் கேட்குறேன், தமிழ்நாட்டிற்கு இன்றைக்கி எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை சரி செய்வதற்கும் அவைகள் நடக்காமல் இருப்பதும் பார்த்து கொள்வதற்கான நிர்வாகமாக இன்றைக்கு தமிழக ஆட்சி இல்லையே அப்படிங்கிற ஆதங்கம், கொந்தளிப்பு தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இருக்குது. இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இந்த ஊடகங்கள் ஒளிபரப்பி கொண்டிருப்பது எந்த விதத்தில் நியாயம்ங்கிறதே நமக்கு தெரியலைங்க. உண்மையிலே நமக்கு தெரியல. நான் என்ன கேட்கிறேன்னா, இது சாதாரண விஷயம் அல்ல. இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் குறைந்தபட்சம் இவரை அந்த அமைச்சர் பொறுப்பிலிருந்து விலகி நிற்கணும், அதையாவது செய்யணும். ஏன்னா தமிழ்நாட்டிற்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது இல்லையா? அது இன்றைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் நம்முடைய சிஎம் விஜய் அவர்கள் டெல்லி போகும்போது பத்திரிகையாளர் கேட்குறாங்க, ஏதாவது பேசுங்க சார், பிரதமரை சந்திச்சிங்க இல்லையா, அதை பற்றி ஏதாவது ஒரு வார்த்தை பேசுங்க. ஜெயலலிதா அவர்கள், முக ஸ்டாலின் அவர்கள், யார் எந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வர்கள் இங்கே வந்தாலுமே எங்களை சந்தித்து அதை பற்றி பேசிட்டு போவாங்க, நீங்கள் ஏன் பேசலை? தமிழ்நாட்டிற்கென்று ஒரு லெகசி இருக்குன்னெல்லாம் சொன்னதெல்லாம் நம்ம மறந்துட முடியாது இல்லையா? ஆனால் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் என்னவாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நம்ம கேட்க வேண்டியிருக்கிறது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.